வணக்கம் ஜோதிட நண்பர்களே. வரும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் கிரகங்களுடைய கூட்டணிகள் ஏற்படும். நவ கிரகங்களில் கேதுவை தவிர்த்து மற்ற 8 கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து கொண்டு இருக்கும். அதாவது மாத கிரகங்களும் வருட கிரகங்களும் ஒன்றாக இணையக்கூடிய காலகட்டம். பிப்ரவரி 14க்கு மேலே கிரகங்கள் ஒரு வரிசையாக இருந்து பிறகு மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 15 வரைக்கும் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து கூட்டு கிரகங்களாக மாறி அதன் பிறகு மே மாதத்தில் திரும்பவும் ஒரு வரிசையாக அமையும். கிட்டத்தட்ட இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 14 ஆரம்பித்து மார்ச், ஏப்ரல், மே, கிட்டத்தட்ட ஜூன் முதல் வாரம் வரைக்கும் கூட தாக்குப்பிடிக்கும். கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்கும்பொழுது கூட்டு கிரக அமைப்புகள் ஏற்பட்டு கூட்டு கிரக யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது செயல்படும். கிரகங்கள் வரிசையாக இருக்கும்போது கிரகமாளிகா யோகம் அப்படிங்கிறது செயல்படும். மாத கிரகங்களானது முதல்ல சனியோடு இணையுது, ரெண்டாவது ராகுவோடு இணையுது, மூன்றாவது குருவோடு இணையுது. பொதுவாகவே இந்த கூட்டு கிரக அமைப்புகளும் சரி இல்லை கிரகமாளிகா யோகா அமைப்புகளும் சரி செய்யக்கூடியது ஒரே விஷயம்தான். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையுமே சேர்த்து தான் கொடுக்கும். பட் எந்தெந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும். பட் ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்குமே ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்களில் மட்டும் ஏற்ற இறக்கங்கள், லாப நஷ்டங்கள், நல்லது கெட்டது அப்படின்னு இந்த இரட்டைத்தன்மை கொண்ட அனைத்து விஷயங்களையும் கலவையாக அது காட்டிக்கொண்டே இருக்கும். அதுவும் இந்த முறை அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளானது ஆரம்பத்தில் கொஞ்சம் சுணக்க நிலையை ஏற்படுத்தும். கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸ் இருக்கும். செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனைகளையே பல காரியங்கள் கழிஞ்சு போகும். பெரும்பாலும் எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ பிக்கப்பாகத்தான் இருக்கும். பட் அதுவே மத்திய பகுதியில் பார்த்திங்கன்னா அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக எல்லா விஷயங்களும் நடக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா ஹரிபரியாக நடக்கும். முன்ன பின்ன யோசிக்கிற கூட டைம் இருக்காது. டக்கு டக்குன்னு காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஈவன் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, நின்று நிதானித்து யோசிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு டைமே கிடைக்காது. டக்கு டக்குன்னு விஷயங்கள் காரியங்கள் நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். நிறைய சேஞ்சஸை எதிர்பார்க்கலாம் இந்த டைமில். கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாத மாதிரி சில காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு மூவ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த கூட்டமைப்பில் கடைசி காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ரிலாக்ஸ்டான பொசிஷன் நமக்கு கிடைக்கும். அதாவது எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தோம். திடீர்னு இடையில என்ன நடந்ததுன்னு தெரியல, அறக்கப்பறக்க எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் போதும், அமைதியாக ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு கொண்டுட்டு போகும். நல்லதோ கெட்டதோ சந்தோஷமோ துக்கமோ எப்படியோ அலைஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு நினச்சதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம கொண்டு போய் உட்கார வைக்கும். பொதுவாக கூட்டு கிரக அமைப்புகள் ஏற்படும் பொழுது அங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்த விளைவுகள் தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக கூட்டணிகள் அப்படிங்கிறது பாசிட்டிவ் கிரகங்களும் நெகட்டிவ் கிரகங்களும் இணையக்கூடிய அமைப்புகள் தான். தவிர ஸ்தான பலத்தின் அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா சில கிரகங்கள் பாசிட்டிவாகவும் இருக்கும், சில கிரகங்கள் நெகட்டிவாகவும் இருக்கும். பட் இங்கே எல்லா கிரகங்களுமே ஒன்று சேரும் பொழுது அப்போ அங்கே ஸ்தான பலமும் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த நிலைகளை தான் அது செயல்படவும் செய்யும். ஸோ இயற்கையாகவே இந்த கூட்டு கிரக அமைப்புகள்லாம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா முழுசாக நம்ம நல்ல விஷயங்களும் எதிர்பார்க்க முடியாது. அதுக்காக முழுசாக எல்லாமே கெட்ட விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் ஏற்படும் பொழுது தான் அங்கே அதிர்ஷ்டமும் வேலை செய்யும், துரதிர்ஷ்டமும் வேலை செய்யும். அது அதிர்ஷ்டமா இல்லை துரதிர்ஷ்டமா அப்படிங்கிறதான் அவங்களுடைய பிறப்பு ஜாதகம் முடிவு செய்யும். பிறப்பு ஜாதகத்தில் அவங்களுடைய கிரக அமைப்புகள் இப்போது எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அதை டிசைட் பண்ணலாம். பட் இங்கே நம்ம பொது பலன்கள் பார்க்குறதுனால ஜென்ரலாக இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். ஒருவேளை இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக அதை மேற்கொண்டு எடுத்துகிட்டு போகலாம். ஒருவேளை உங்களுக்கு மோசமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் அதை நினச்சி பெருசாக பயப்பட வேண்டியதில் கவலைப்பட வேண்டியதில்லை. பெருசாக அதை நினச்சி ரிஸ்க் எடுக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. கொஞ்ச நாள் அது தானாகவே சரியாயிடும். திரும்ப திரும்ப அதே விஷயங்களுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. ஒரு 3 மாதம் பொறுமையாக இருந்துட்டு அதன் பிறகு உங்களோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய வகையிலும் சிறப்பான வகையிலும் அமையும். தவிர பொதுவான வகையில் ஒவ்வொரு ராசி லக்னங்களின் வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான வகையில் இது ஸ்பெசிஃபிக்காக வேலை செய்யும். அது உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம். தவிர இது ராசிக்கு பொருந்துமா இல்லை லக்னத்துக்கு பொருந்துமா அப்படிங்கிற டவுட்டு வேண்டாம். ஏன்னா இது ராசிக்கும் பொருந்தும், லக்னத்துக்கும் பொருந்தும். சிம்மம், சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு
இந்த 4 மாத காலகட்டங்களானது ரொம்பவுமே மிக்சடான நிலைகளில் தான் செயல்படும். குறிப்பாக சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு மறைமுக ஆதாயங்களை பெறக்கூடிய காலகட்டமாக இது அமையுது. அதாவது ஒரு பக்கம் ரொம்பவுமே பிஸியாக இருப்பீங்க, உங்களுக்கு வேலைப்பளு வேலை சுமை அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக தான் இருக்கும். சில நேரங்களில் கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கும், எதுக்கு தான் இதெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மனவேதனைகள் கூட அவர் நேரம் வந்து போகத்தான் செய்யும். பட் இருந்தாலுமே அதனுடைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது உங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இப்போ ஏற்படக்கூடிய இந்த கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது செயல்படும். ஸோ இந்த மறைமுக ஆதாயம் அப்படிங்கிறது அப்படித்தான், டைரெக்டாக பெனிஃபிட்ஸை எதிர்பார்க்க முடியாது. இப்போது செய்யக்கூடிய விஷயங்கள், நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நமக்கு சாதகமான மாற்றத்தை அது அந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த கிரக கூட்டணிகளால் அடுத்த 4 மாதங்கள் ஏற்படும். மெயினாக சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கெல்லாம் வெளி விஷயங்கள் காரியங்களில் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும். மற்றவர்களுக்காக அல்லது மற்றவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் அதிகமாக ஈடுபட்டு வருவீங்க. ஸோ மற்றவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். இந்த காலகட்டங்களில் தனித்து செயல்பட முடியாது. ஸோ யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட் அல்லது தேவைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதே போல் உங்களுடைய மனமும் பார்த்திங்கன்னா வெளி விஷயங்களில் தான் அதிக நாட்டத்தை ஏற்படுத்தும். இந்த காலகட்டங்களில் கம்பேரிஷன் அப்படிங்கிறதும் அதிகமாக ஏற்படும். உங்களை சுற்றி மற்றவங்க எல்லாருமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் நீங்கள் அதிகமாக நோட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் முயற்சிகள் கடினமாக இருந்தாலும் சாதகமான தன்மைகளை கொடுக்குது. தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலைகள் இருக்கவே செய்யும். குறிப்பாக இந்த 4 மாதங்களில் ஆரம்ப காலகட்டமும் கடைசி காலகட்டமும் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. இந்த மத்திய பகுதியில் மட்டும்தான் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியதாக இருக்கும். இந்த நேரத்தில் சில சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கலாம். அது அந்நியர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். முன்பின் தெரியாதவங்க விஷயங்களில் ஈடுபாடுகளை உண்டாக்கும். ஆகையினால் மத்திய பகுதியில் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும். மற்றபடி ஆரம்ப காலகட்டம் மற்றும் கடைசி காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமையுது. குறிப்பாக வாடிக்கையாளர்கள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். மற்றவங்க தேவை இருந்து செயல்பட்டு வருவீங்க. பட் பேச்சுவார்த்தைகள் மட்டும் கவனம் தேவை. ஏன்னா சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்குது, 8ஆம் இடத்துல ராகு இருக்குது. அதனால் மற்றவர்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்காதீங்க. மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. அதாவது உங்களுக்கு முன்பின் தெரியாத விஷயங்களை மற்றவர்களை நம்பி இறங்க வேண்டாம். அதே போல் சில முக்கியமான காரியங்களை நம்பிக்கை இல்லாதவர்களிடம் ஒப்படைக்காதீங்க. ஏன்னா காரியங்கள் அந்த டைமுக்கு முடிவடையாது, இழுபறியாகத்தான் இருக்கும். அதற்குண்டான பொறுமை அப்படிங்கிறதும் உங்களுக்கு தேவைப்படும். அதாவது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ஒரு பக்கம் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸே பார்த்திங்கன்னா மற்றவங்களை சார்ந்து தான் இருக்கும். பட் அதே நேரம் மற்றவர்களை முழுவதுமாக நம்புறதும் கஷ்டம்தான். ஸோ எப்போவுமே மற்றவங்களுடைய சேர்ந்து செயல்படக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் சுதாரிப்புத்தன்மையும் விழிப்புணர்வும் செயல்பட வேண்டிய அவசியமாக இருக்கும். பட் இங்கே நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அது உங்களுக்கு கொஞ்சம் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட, அதாவது நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டீங்க, கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் கூட, அந்த நேரத்தில் சில சங்கடங்களை உங்களுக்கு கொடுத்தாலும் கூட, அந்த விஷயங்கள் உங்களுக்கு பிற்காலத்தில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சாதகமான தன்மைகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இதுதான் கிரக கூட்டணிகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த யோகா அமைப்பு. அந்த மறைமுக ஆதாயம் அப்படிங்கிறது அப்படி தான், கஷ்டமாக இருந்தாலும் ஒரு டைமில் உங்களுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். குடும்ப உறவுகள் வகையில் ஒரு கலவையான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள நிறைய கருத்து பரிமாற்றங்கள் ஏற்படவே செய்யும். பேச்சுவார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க, மற்ற விஷயங்கள்லாம் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த 4 மாத கிரக கூட்டணிகள் என்பது சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு ஆரம்பமும் முடிவும் உங்களுக்கு சாதகமான தன்மைகள் இருக்கும். மத்திய பகுதியில் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது. தேவையில்லாத விஷயங்களை போய் சிக்கிக்காதீங்க. தேவையில்லாத ஆசை வார்த்தைகள் கற்பனைகள் போன்ற விஷயங்களுக்குள்ள மாட்டிக்கொள்ளாதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.